கதை கேட்கும் அன்பர்களுக்கு வணக்கம். வேண்டுவது அன்பான ஓர் இதயம் நாவலின் தொடர்ச்சி. அத்தியாயம் 4. பெண்ணியின் குரைப்பு சத்தம் கேட்ட உடனேயே தெரிந்து கொண்டார் விசாலாட்சி தன் மகன் வருகிறான் என்பதை. கேட் திறந்து மூடும் சத்தம் கேட்டது. 10 நொடிகளுக்குப் பின் நந்தனின் பூட்ஸ் ஓசையும் கேட்க கோபத்தில் வருகிறான் போலும் பெண்ணியை கவனிக்காது விட்டுவிட்டான். அது அவன் பின்னேயே சுற்றி சுற்றி வந்தது. என்னடா நந்து, களைத்து தெரிகிறாயே, இஞ்சி டீ போட்டு எடுத்து வரவா என கனிவுடன் கேட்டார் தாயார் விசாலாட்சி. சரிம்மா, கூடவே எனக்கு பிடித்த முறுக்கும் எடுத்து வாருங்கள். நந்தன் எப்போதுமே டீயுடன் ஏதாவது ஒரு நொறுக்கு தீனி தின்பது வழக்கம். அளவோடுதான். அதனால்தான் உடம்பு கல் போன்று இறுகி இருந்தது. கூடவே அவனது மாலை நேர உடற்பயிற்சியும் அவனது தேக ஆரோக்கியத்திற்கு காரணம். நந்தன் உடம்பை கவனிக்காமல் விடமாட்டான். வாழ்க்கையில் உயர வேண்டுமானால் உடம்பும் மனமும் நலமோடு இருக்க வேண்டும் என்பான் நந்தன். அவன் மட்டுமல்லாது தன்னை சுற்றியுள்ளோர்களும் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பவன். வீட்டிற்கு தோதான இலகு உடையில் வந்த நந்தனுக்கு இஞ்சி டீயுடன் முறுக்கும் தந்தார் விசாலாட்சி. டீயை உறிஞ்சி ருசித்து கொண்டே, அம்மா, இந்த இஞ்சி டீக்கு இணை எதுவும் கிடையாது. அதுவும் உங்கள் கைகளால் போட்டு தந்தீர்களானால் குடித்து கொண்டே இருக்கலாம் என்று சிரித்தான். எதுக்குடா இப்படி ஐஸ் வைக்கிறாய்? இன்னொரு டீ வேணுமென்றால் தரப்போகிறேன். அதற்கு எதற்கு இத்தனை பாராட்டு என்றார் தாயார். விசாலாட்சி, சும்மா சொன்னேன் அம்மா, அளவோடு தான் சாப்பிட வேணும். இவனொருத்தன் எதுக்கும் ஒரு கட்டுப்பாடு. அட போடா, நான் 2 டீயாவது குடிப்பேன் என்றார் விசாலாட்சி. அதற்கென்னம்மா, தாராளமாக குடியுங்கள், சுகர் போடாமல் என்றான் நந்தன் நகைத்து கொண்டே. அப்படி என்ன, எனக்கு 1 கூட வேண்டாம் என்றார் தாயார் கொஞ்சலாக. என்ன, தாயும் மகனும் ஒரே கொஞ்சலாக இருக்கிறது, என்ன விஷயம் என்று கேட்டுக்கொண்டே வந்தார் நந்தனின் தந்தை செல்வநந்தன். ஒன்றுமில்லைங்க, சும்மாதான் பேசிக்கொண்டிருந்தோம். உங்களுக்கு டீயும் ஸ்நாக்ஸும் எடுத்து வரவா என்றார் விசாலாட்சி பொறுப்பான மனைவியாக. அதென்ன கேள்வி? கொண்டு வா. கொண்டு வரவா என்று வந்தவுடன் கொண்டு வர வேண்டாமா என்றார் நந்தனின் தந்தை. ஆமாமாம், இவர் இப்படித்தான் சொல்வார். கேட்காமல் கொண்டு வந்து விட்டேனானால் என்னிடம் கேட்டுக்கொண்டு கொண்டு வரக்கூடாதா? நான் இப்போதுதானே என் நண்பன் பக்தவக்ஷலம் வீட்டில் டீ குடித்துவிட்டு வருகிறேன். ஒரு நாளைக்கு எத்தனை டீ தான் குடிப்பது? உடம்பு கெட்டு விடாதா என்பார். சரி சரி அம்மா, அப்பாவை பற்றி தெரிந்தது தானே, ஏன் மறுபடியும் அதையே கூறுகிறீர்கள்? கழுதைக்கு வாழ்க்கைப்பட்டார் என்று ஒரு பழமொழி சொல்வார்களே, அது நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? அதையே நினைத்து கொள்ளுங்கள் என்றான் நந்தன். ஆஹாஹா, பேஸ் பேஸ், ரொம்ப நன்று. கொஞ்சம் இடம் கொடுத்தால் தாயும் மகனும் என்னை கழுதை என்பீர்களா என்று நந்தனின் தந்தை நந்தனின் காதை திருகினார். அட, இன்னும் அவன் என்ன சின்ன பிள்ளையா? உன்னா காதை திருகிக்கிட்டு. அவன் உங்களை விட உயரமாக வளர்ந்துட்டான் என்றார் விசாலாட்சி. ஆமாம், அது நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா? எவ்வளவு வளர்ந்தாலும் உயர்ந்தாலும் தந்தைக்கு மகன் சின்ன குழந்தைதான் என்றார் அவர். பேசிக்கொண்டே டீயையும் முறுக்கியும் ரசித்து சாப்பிட்டனர் தந்தையும் மகனும். அவரவர் தொழில் விஷயங்களில் பேச்சு நுழைந்துவிட, இனி நமக்கு இங்கே என்ன வேலை என்று தோட்டத்திற்குள் உலாவச் சென்றார் நந்தனின் தாயார் விசாலாட்சி. தோட்டத்தில் பலவிதமான மல்லிகை, முல்லை, ரோஜா செடிகள் வைத்திருந்தார். வாழையும் மாமரம், சப்போட்டா, கொய்யா என பல வகை மரங்களையும் வைத்திருந்தார். கனிதரும் மரங்களை வைப்பது அவருக்கு மிகவும் பிடித்த ஒன்று. வீட்டிற்கு பின்புறம் இருந்த இடத்தை வேலைக்காரர்கள் உதவியோடு செப்பனிட்டு அவர் தோட்டம் அமைத்திருந்த பாங்கு பார்க்கும் யாவரையும் வியக்க வைக்கும். தனக்கு பின்வரும் மருமகள் தோட்டத்தையும் வீட்டையும் ஒருங்கே அழகாய் பராமரிக்க வேண்டும், நந்தனையும் கண்ணுக்குள் வைத்து தாங்க வேண்டும் என்றெல்லாம் கனவு கொண்டிருந்தார். வரும் மருமகள் அவ்வாறு இருப்பாளா? கனவு நிஜமாய் மாறும் காலம்தான் வருமா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் அந்த அன்பு அன்னைக்கு. தொடர்ச்சி அடுத்த காணொளியில். நன்றி.